இது ரெண்டுமே வந்துட்டு ஹை பேயிங் ஜாப்ஸ் தரக்கூடிய கோர்சஸ் ரைட்டா? பட் இந்த கெரியர் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது யாருக்கு சூட் ஆகும்? அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. எஃப்எஸ்டிலையும் நமக்கு ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்குது. பட் நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அதை டேக் ஓவர் பண்ணுறது அப்படின்ட்டு. எது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, இதை படித்தேன்னா எனக்கு ஜாப் கிடச்சிரும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டெக் டாக்ஸ். இது டெக் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை இண்டஸ்ட்ரி பீப்புள் வச்சே கிளியர் பண்ணுறதுக்கான ஷோ. இன்றைக்கி நம்ம ஷோவில் நரேன் அண்ட் காயத்ரி மென்டர் வந்திருக்காங்க. டேட்டா சயின்ஸ் அதுக்கப்புறம் எஃப்எஸ்டி இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சியேஷன் என்னென்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் எஃப்எஸ்டி அண்ட் டேட்டா சயின்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்களேன். இது ரெண்டுமே வந்துட்டு ஹை பேயிங் ஜாப்ஸ் தரக்கூடிய கோர்சஸ் ரைட்டா? பட் இந்த கெரியர் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது யாருக்கு சூட் ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் டேட்டா சயின்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இந்த கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃப்ரெஷர்ஸும் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஈவன் லைக் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, லைக் ஒரு ஐடிலேயோ இல்லை வந்துட்டு வந்து லைக் நியர் ரிலேட்டட் ஐடி ஜாப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இவங்களாமே ட்ரை பண்ணலாம். பட் இந்த கெரியர் அவங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது அவங்களோட பிஹேவியர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்தும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்கார், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு வந்துட்டு மேக்ஸ் எல்லாம் பிடிக்காது, இல்லைனா வந்துட்டு நான் வந்து நிறையெல்லாம் லேர்ன் பண்ணிக்க மாட்டேன், ஜஸ்ட் ஜாலியாக வந்துட்டு போகணும். இவங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் செட் ஆகுமா அப்படின்னா லைக் அது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து மாறும். இப்போ வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், சர்டிஃபிகேட் வச்சு ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஏன்னா இப்போ அவங்க ஜாப் கிடைச்சாலுமே உள்ள போய் சஸ்டெயின் ஆகணும்ல. அப்போ அவங்க வந்து உள்ள போய் சஸ்டெயின் ஆகணும்னா இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கோர்ஸில் ஒன்று படிப்பீங்க, ரியல் டைமுங்கும் போது யூ ஹாவ் டு அப்ளை தோஸ் நாலேஜ். ஸோ தியரியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து யூ நீட் டு ஹாவ் த இன்ட்ரெஸ்ட், பேசிக் இன்ட்ரெஸ்ட். அப்போது யாருக்கு வந்து இது சூட் ஆகும் அப்படின்னா, ஈவன் தோ ஃப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வேற ஒரு ஃபீல்ட்ல இருந்து ஒர்க் பண்றவங்களா இருக்கும். ஸோ தே நீட் டு ஹேவ் சம் பேசிக் இன்ட்ரெஸ்ட் இன் மேக்ஸ், அல்லது ஒரு லைக் ஒரு ஓவர் வியூ சொல்ல போனால் ப்ராப்ளம் சால்விங் திங்கிங் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஓகே. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். லைக் டேட்டா சயின்ஸ் எனக்கு செட் ஆகுமா இல்லையான்னு. அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக எவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. நான் இது மட்டும்தான் படிச்சுட்டு இதில் மட்டும்தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஷார்ட்டாக சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு லைக் கீப் ஆன் அப் ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்குது, என்னால் கொஞ்சம் டீப்பராக ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். அண்ட் நான் என்னை அப்ஸ்கில் பண்ணிக்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் டேட்டா சயின்ஸ். ஓகே. எஃப்எஸ்டிலையும் நமக்கு ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்குது. பட் வந்து நம்ம எஃப்எஸ்டி படிக்கிறதுக்கு வந்து நோ ப்ரையர் நாலேஜ் நமக்கு தேவையில்லை. எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க வேணாலும் எஃப்எஸ்டிக்கு வரலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் படிப்போம், ஒரு பேக் அண்ட் படிப்போம், ஒரு லாஜிக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிப்போம். ஸோ இப்போ ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ் கூட லேர்ன் பண்ணுறதான் எஃப்எஸ்டி. அவங்க சீக்கிரமாக கோர்ஸும் முடிஞ்சிடும், நமக்கு ஜாப் சீக்கிரமாக வந்துடும். பட் நம்மளால் ஏன் வந்து இந்த எஃப்எஸ்டியில் வந்து சர்வை பண்ணுற யூசர் வந்து டிஎஸ்எம்எல் ஏன் போக முடியாதுன்னா, ஒரு லாஜிக்கல் ப்ளஸ் மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து டிஎஸ்எம்எல் போக முடியும். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ ஆடிங் டு ஹர் பாயிண்ட், டேட்டா சயின்ஸ்லையுமே வந்துட்டு லைக் டோட்டலாக எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் வரலாம், அவங்களால படிக்க முடியும். ஸோ பட் நான் சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே. ஸோ வேறஸ் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா லைக் இட்ஸ் மோர் லைக் ஆப்போசிட் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் நீங்கள் டிசைனிங் பண்ணுவீங்க, உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இங்கே வந்து மோர் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கும். அங்கே வந்து எப்படின்னா டிசைன் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஒரு கோட் டைப் பண்ணதும் அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எஃப்எஸ்டியில் வந்து ஒரு பேஜ் டிசைன் பண்ணலாம், ஆனால் டேட்டா சயின்ஸ் அப்படி கிடையாது. டேட்டா சயின்ஸ் வந்து யூ ஹேவ் டு ஒர்க் வித் டேட்டா. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஃபேன்சி கலர்லாம் இருக்காது எதுவும். லைக் வந்துட்டு இது வந்து லாங் டேர்முக்கு வந்து நீங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. கரெக்ட்டா? லைக் ஒரு ப்ரெடிக்டபிள் சொல்யூஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஃபுல் ஸ்டாக் இஸ் சம்திங் லைக் அப்ளிகேஷன். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் பார்க்குறோம், ரைட்? ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது டெஃபினெட்லி வி நீட் திஸ். ஓகே. டேட்டா சயின்ஸ் சம்திங் பேக் எண்டில், இந்த டேட்டா சயின்ஸ் லைக் இந்த வெப் பேஜில் பேக் எண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ தட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் வே. லைக் நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு டிசைன் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், கோடிங்குள்ளே போகணும் விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சூட் ஆகும். இல்லை சில பேர் நல்லாவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க காலேஜ் டைம்லாம், லைக் அவங்க கோடிங்லாம் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு தே கேன் சூஸ் ஃபார் திஸ் ஃபீல்ட். ஓகே. ஸோ இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் அதுக்கப்புறம் எஃப்எஸ்டி ரெண்டு பேருமே படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஜாப் அப்ளை பண்ணும்போது இல்லை ஜாப் சேரும்போது என்ன மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எஃப்எஸ்டியில் வந்து அவங்களோட ரோல்ஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இந்த 3 ரோல்ஸில் வந்து நமக்கு ஜாப் வந்து
கிடைக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ரோல்ஸ்க்கும் அவங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேசிக் ஆஃப் HTML, CSS, Bootstrap, JavaScript அண்ட் React இதெல்லாம் படிச்சாங்கன்னா அவங்களால ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பிங்கிறது லைக் டிசைனிங் லைக் ஃப்ரண்ட் அந்த வெப்சைட் நம்மளுக்கு யூசருக்கு தெரியிற வெப்சைட் டிசைன் பண்றது. ஒரு லைக் லெட்ஸ் டேக் த அமேசான் வெப்சைட்ஸ் எடுத்துட்டோம்னா அதோட ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க பார்க்கறது தான் வந்து நம்ம யூசிங் HTML, CSS, Bootstrap, JavaScript யூஸ் பண்ணி கிரியேட் பண்றோம். ஸோ இந்த நாலேஜ் இருந்தா உங்களால ஒரு லுக் அண்ட் ஃபீல் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பேக் எண்ட் அப்படிங்கிறது அதாவது பேக் எண்ட் டெவலப்பருக்கு கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். JavaScript லைக் JavaScript ஆர் பைத்தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இன்டெப்த் நாலேஜ் இருந்தா அவங்களால பேக் எண்ட் டெவலப்பர். ஸோ பேக் எண்ட் டெவலப்பர்னா ஃபங்க்ஷனாலிட்டியில ஒர்க் பண்றவங்க. ஸோ பேக் சைடு இப்போ வந்து ஒரு அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா ஆர்டரோட ஹிஸ்ட்ரி பார்க்கறது, ஸோ அதெல்லாமே பேக் எண்ட் டெவலப்பர்ஸோட ஒர்க். இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்கிறவங்க ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒர்க் பண்றவங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் நாலேஜஸும் இருக்கணும், இந்த பேக் எண்ட் நாலேஜஸும் இருக்கணும். ஸோ ப்ளஸ் ஒரு API நாலேஜஸ் இருக்கணும். API இன் த சென்ஸ் ரெண்டையுமே கனெக்ட் பண்றது. ஒரு ஆக்சியஸ் இந்த மாதிரி ஒரு API நாலேஜஸும் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரோல் ஆஃப் ஃபுல் ஸ்டாக். இப்போ டேட்டா சயின்ஸ் ஒருத்தவங்க கிடைக்குது அப்படின்னா, லெட்ஸே ஒரு ஜூனியர் டேட்டா சயின்டிஸ்ட், லெட்ஸே தே ஆர் என்டரிங் இன் டு தட் ஃபீல்ட். ஸோ அவங்களோட ரோலுமே லைக் கம்பேரிங் வித் சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட் கொஞ்சம் மாறுபடும். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா சயின்ஸோட ஒரு கோர் ஐடியா என்னன்னா, வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஒரு எனி சேல்ஸ் எடுத்துக்கலாம், எனி பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அங்கே ஒரு சேல்ஸ் இருக்கும். லைக் எனிதிங் வி கேன் டேக் இன் அ பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸோட ப்ராப்ளம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இவங்க சொன்ன அமேசான் வெப்சைட் எடுத்துக்கலாம். லெட்ஸே இப்போ அமேசான் வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு யூசர் வந்துட்டு they are adding the product, okay, but அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணல, கார்ட்ல ஆட் பண்ணிடுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணாம அபண்டன்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டிசைனிங் இதெல்லாம் இவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேட்டா சயின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் வந்து அவங்க வாங்காம போனாங்க அந்த ப்ராடக்ட்டை, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இட் காசிங், அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக் இது வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டோட ரோலும் வரும். பட் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவங்கள அந்த மாதிரி ஒரு யூசர் வராங்க, என்ன பேட்டர்ன் காமனாக வந்து லைக் ஆட் பண்ணுறாங்க கார்ட்டில், ஆனால் வாங்காமல் போயிடுறாங்க, அது எதனால அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, மேபி டிசைன் ஏதாவது சரியில்லையா, இல்லை வந்துட்டு ஆஃபர்ஸ் ஏதாவது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்தா வாங்குவாங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து தே வில் ஃபைண்ட் அவுட். அண்ட் இதை வச்சுட்டு மாடல்ஸ், ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. மேபி வந்து இந்த யூசர் மேபி வாங்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாத்துறது, கஸ்டமைஸ் பண்ற மாதிரி. இட்ஸ் வந்து ரியல் டைமா நான் சொல்றேன். ஸோ பேசிக்கா வந்து டேட்டா சயின்டிஸ்டோட ஒர்க் என்னன்னா, நம்மளோட பிசினஸ் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு தகுந்த டேட்டா வேணும். முதல்ல டேட்டா சயின்ஸ்ல பேர்லயே டேட்டா இருக்கு இல்லையா, ஸோ டெஃபினெட்லி வி நீட் த டேட்டா. ஸோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, தே வில் ஒர்க் வித் data sets, but those are like ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அது ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கு, வேற யாரோ ஒருத்தர் கலெக்ட் பண்ண டேட்டா செட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸ்க்குன்னு தான் ஒரு டேட்டா வரும். ஒரு ஹெல்த் கேர் டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா எங்கேயும் வெளியில் இருக்காது. ஸோ அந்த பர்டிகுலர் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அப்போ அவங்களோட டேட்டா இருந்தால் தான் நம்ம அதை வச்சு அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ் பில்ட் பண்ண முடியும். அந்த டேட்டா எங்கே கிடைக்கும்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால் தான் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு தனியாக போயிட்டு எல்லா டேட்டாலாம் உங்களால் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கான டேட்டா செட் கலெக்ட் பண்ணணும். அந்த டேட்டா கரெக்டாக தான் இருக்கா, லைக் நம்மளோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற அளவுக்கு தேவையான டேட்டா இருக்கா, இதை இன்ஷூர் பண்ணுவாங்க. கலெக்ட் ஆகிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ரொம்ப மெஸ்ஸியாக கூட இருக்கலாம், இல்லைனா வந்து ஆன்சர்ஸ் மாற்றி இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் blank வேல்யூஸ் இருக்கு, லைக் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஆன்சர் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். மேபி வேலிடேஷன் இருந்துச்சுன்னா ஓகே, மேபி சம் சர்வர் இஷ்யூஸ்ல கண்டிப்பா லைக் லைவ் டேட்டால இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போ இந்த மெஸ்ஸியான டேட்டாலாம் க்ளீன் பண்றது, மெஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது லிட்டரலா அப்படியே புரிஞ்சுக்கும். ஸோ அப்போ நம்ம மிஷினுக்கு எவ்வளோ க்ளீன்டு டேட்டாவை கொடுக்கணுங்கிறத நான் அந்த டேட்டா சயின்டிஸ்ட் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டா க்ளீனிங் ப்ராசஸ், அதுக்கப்புறமா இந்த டைப் ஆஃப் டேட்டாக்கு என்ன அல்கோரிதம் நான் சூஸ் பண்ணுறது. ஸோ மெஷின் லைக் ஏஐல பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் அல்கோரிதம்ஸ் இருக்கு. ஸோ டேட்டாவோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி, பிஸ்னஸோட ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி இந்த டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா அல்கோரிதம்ஸில் ஒர்க் பண்ணி எதில் எனக்கு பெஸ்ட்டாக வந்து அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அந்த மாடல் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்டிங். ஸோ என் மாடல் பில்ட் பண்ணிட்டேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி என்ன பண்ணுவாங்கன்னா, டெப்ளாய் பண்ணிட்டு அதை மானிட்டர் பண்ணுவாங்க, எப்படி என் மாடல் கரெக்டாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டேட்டா வர அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சயின்ஸோட ஒர்க் ஷாப். இப்போ ஒரு யூசர் வந்துட்டு எஃப்எஸ்டி இல்லைனா டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு அதை டேக் ஓவர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோட் மேப் மட்டும் சின்னதாக கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
இப்போ எஃப்எஸ்டி எடுக்கிறீங்க அப்படின்னா எஃப்எஸ்டியோட ரோட் மேப் அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நான் பேசிக்காக ஃப்ரண்ட் எண்டோட ஹெச்டிஎம்எல் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஸோ பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர்னா என்ன, அதில் சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒரு டிசைனுக்கு ஹெச்டிஎம்எல், அதை லே அவுட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸ், அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பூட்ஸ்ட்ராப், அப்புறம் லைட்டாக ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரியாக்ட். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் அந்த ப்ராஜெக்ட்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணுமா, பேக் எண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களான்னு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்கேருந்து பண்ணலாம்? லைக் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எங்கேயாச்சும் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் கூட கொடுக்குறோம். ஓகே. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ப்ராஜெக்ட்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் மினி ப்ராஜெக்ட்ஸ், இப்படியெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வரும். அதுலேயே அப்ஜெக்டிவ்ஸும் இருக்கும். ஸோ அந்த அப்ஜெக்டிவை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஒரு சின்ன லே அவுட்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். ஓகே, ரெடி பண்ணி அது ஓகேவா, இப்போ நம்மளோட இந்த ரியல் வேர்ல்டு டெக்னாலஜிஸில் உங்களுக்கு என்ன மாதிரி லே அவுட் வேணும்னு உங்கள் சாட் ஜிபிடிட்ட கேட்டிங்கனாலே அது கொடுக்கும். அதையும் உங்கள் டிசைன்ஸையும் ஈக்குவல் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டிசைன் முடிச்சிட்டிங்க, இப்போ வந்து அதை பேக் எண்டோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேக் எண்டுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணணும் இல்லையா? நம்ம சர்வர் சைடு வந்து என்னென்ன நீங்கள் படிக்கணும்னா Node.js அண்ட் Express.js படிக்கணும். ஸோ அது படிக்கிறப்ப உங்களுக்கு என்னென்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர ரெக்வஸ்ட் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறத நம்ம இந்த Node.js, Express.js யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடும். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் படிக்கணும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ரோட் மேப் ஆஃப் எஃப்எஸ்டி. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிடலாம். ஓகே. ஸோ கம்மிங் டு டேட்டா சயின்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லைக் டூல்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரோக்ராமிங். நீங்கள் டூல்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ டேட்டா சயின்ஸுங்கிறத நம்ம வந்து தனியாக பார்க்குறோம் அப்படின்னா லைக் அல்கோரிதம்ஸ், லைக் ஒரு பியூர் டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னா தேல் ஒர்க் ஆன் மாடல் பில்டிங். ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து இந்த டேட்டா கிளீனிங் அந்த ஒர்க்லாம் இல்லையா? சம்டைம்ஸ் என்னன்னா அந்த டேட்டா கிளீனிங் ஒர்க் கூட இந்த டேட்டா அனலிஸ்ட் பார்த்துப்பாங்க. பட் இவங்களோட ஒர்க், டேட்டா சயின்டிஸ்டோட ஒர்க்குன்னா ஃபுல்லாக அந்த மாடல் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதோட அக்யூரசி இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு இந்த இப்போ ஓப்போ இந்த மாதிரி ஃபோன்லலாம் கூட உங்களுக்கு செல்ஃபி கேமராவில் வந்து ஏஜ் ப்ரெடிக்ட் பண்ணும் தெரியுங்களா? இப்போ லெட்ஸே வந்து உங்கள் ஃபேஸ் பார்த்துட்டு ஒரு 20-25 சொன்னால் ஓகே, மேபி ஒரு 40-45 சொன்னால் like the user experience is affecting, right? So அந்த மாடல் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ரோட் மேப் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே கேன் ஸ்டார்ட் வித் ஹேண்ட்லிங் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவை புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா, ரைட்? ஸோ ஃபார் தட் தே நீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. ஸோ பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக தேவை. இன்கேஸ் யாராவது ஸ்டாட்டிஸ்டிக் பேக்ரவுண்டில் எஜுகேஷன் வச்சிருக்காங்க, லைக் லைக் 11th 12th கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, அண்ட் காலேஜில் கூட பிஎஸ்சி ஸ்டாட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ரைட். தே ஹேவ் குட் ஸ்கோப் இன் திஸ் ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா நம்மளோட டேட்டா சயின்ஸோட அந்த மாடல் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே. தென் பேசிக் மேத் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேத்தமெட்டிக்கலாக லைக் ஒரு டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஸோ இது மோர் டெக்னிக்கலாக இருக்கும் சொன்னால். பட் ஒரு லைக் ஒரு ஜென்ரிக்காக சொல்லணும்னா மேத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட்ஸ், ப்ராபபிலிட்டி கான்செப்ட், இந்த மாதிரிலாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லா அல்கோரிதம்னாலே அது ஃபார்முலா தான். ஆக்சுவலி அல்கோரிதம்னாலே மேக்ஸ் தான். ஆனால் எல்லாமே நீங்கள் மேக்ஸ் படிச்சிருக்குங்கிற அவசியம் இல்லை. எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் லைக் இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் மெமரைஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே வி ஹேவ் ஃபங்க்ஷன்ஸ் பைத்தான்ல. ஓகே. பட் அண்டர்லைங் கான்செப்ட் இப்போ வந்து நாளைக்கு வந்து இது எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னா பேக் எண்ட்ல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாம நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, ரைட்? ரைட். ஸோ ஃபார் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மேத் கான்செப்ட். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் they are not going to sit and code the whole thing இல்ல. அதுதான் ஆல்ரெடி ஃபங்க்ஷனா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. பட் அந்த ஃபங்க்ஷன்ல என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சாதான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். தெரியாம கூட யூஸ் பண்ணிடலாம். ஆனா நான் சொன்னேன் இல்லையா, இந்த இப்போ 45 ஏஜென்ட் காட்டுது, ஆனா கரெக்டா நான் 25 ஏஜென்ட் கொண்டு வரணும்னா அந்த பேக் எண்ட்ல சில டியூனிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. அப்போ அந்த ஃபார்முலானா என்ன, எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் நான் இதை மாடிஃபை பண்ண முடியும். ஓகே. ஓகே. ஸோ லைக் தட் அந்த மாதிரி. ஸோ டு பிகின் வித் பேசிக் ஸ்டாட் அண்ட் மேத் தெரியும்.
ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கான்செப்ஷுவல் லெவலில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பெருசாக அந்த டூல்லாம் இல்லை, நம்ம எதுல வேணாலும் படிச்சுக்கலாம். லைக் எக்ஸல்லையும் லேர்ன் பண்ணலாம், பைத்தான்லையும் லேர்ன் பண்ணலாம். கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா முடிஞ்சுதா. இப்போ அந்த டேட்டாவை அடுத்த லெவலில் நம்ம டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக. இதுக்கு வந்து நம்ம லைக் பைத்தானில் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ டேட்டா ரிலேட்டட் லைப்ரரிஸ் ஆனால் பாண்டாஸ், நம்பை, சூப்பர். ஸோ மேட்ப்ளாட்லிப், சீபான், இது இந்த மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்லி இதெல்லாம் விஷுவலைசேஷன் டூல்ஸ். ஓகே. தென் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரீட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, அதில் நான் சொன்ன இல்லையா ஸ்டார்டிங்கில் இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறது, இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் கிளீனிங் ஒர்க், இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரிஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆயாச்சு, டேட்டா ரெடினா நெக்ஸ்ட் நம்ம மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஸோ அகெயின் அதுவும் பைத்தான் தான். ஸோ ஒரே ஒரு நல்ல விஷயம் டேட்டா சயின்ஸ் என்னன்னா பைத்தான்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம். ஜஸ்ட் யூ ஹாவ் டு அக்வயர் த லைப்ரரியோட நாலேஜ். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன லைப்ரரி யூஸ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், பைத்தான் ஏன் வந்து ஃபேமஸாக இருக்குன்னா, என்ன டொமைன் நீங்கள் சொல்லுங்கள், கேம் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், அதுக்கு ரீசன் வந்து லைப்ரரி. ஓகே. ஸோ பைத்தான்ங்கிறது ஜென்ரிக் கான்செப்ட். ஆனால் உங்களுக்கு எல்லா டொமைன்லையும் ஏன் அது யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த டொமைனுக்குன்னு ஒரு தனி லைப்ரரி. இப்போ இவங்க ஃபுல் ஸ்டாக் சொல்கிறாங்க. ஸோ தெர் இஸ் அ லைப்ரரி கால் ஜாங்கோ, ஃப்ளாஸ்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்டுக்கு யூஸ் ஆகும். ஓகே. லைக் எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கும் யூஸ் பண்றோம், பேக் எண்டுக்கும் யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இங்கே உங்களுக்கு பைத்தான்ல லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ இப்போ டேட்டா சயின்ஸுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் வேணும் இதை மட்டும் நம்ம அக்வயர் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் திங், நம்ம இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அதெல்லாம் முடிச்சக்கப்புறமா அல்காரிதம்ஸ் போகணும். அல்காரிதம்ஸ் வந்து சைக்கிட் லேர்ன் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி. ஓகே. ஸோ சைக்கிட் லேர்ன்ங்கிறது பியூர் அண்ட் பியூர் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஓகே. ஸோ மெஷின் லேர்னிங் அல்காரிதம்னா என்ன, இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற டேட்டாவை ஒரு அல்காரிதத்தை சொல்லி ஒரு அன்னோன் டேட்டா வந்தால் என்னவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் பீப்புளோட ஃபேஸ் வச்சு ட்ரெயின் பண்ணுறோம். அந்த செல்ஃபி எடுக்கும்போது இவங்க என்ன ஏஜாக இருக்கலாங்கிறது எப்படி தெரியுது, அவங்க முன்னாடியே நிறைய ஃபேஸஸ் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே. லெட்ஸ் சே இவங்களோட ஃபேஸ்க்கு 20 ஏஜ் 20 அண்ட் நாட் ஓன்லி தட், லைக் அவங்களோட எல்லா ஸ்ட்ரிங்கிள்ஸ் இருக்கா. ஸோ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வச்சு முன்னாடியே வந்து படிச்சிருப்பாங்க, ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. இந்த ட்ரெயினிங் ப்ராசஸ்லயுமே நான் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓவரா ட்ரெயின் பண்றது, நிறைய டேட்டா கூட ட்ரெயின் பண்றது. இப்போ எப்படின்னா நம்ம எக்ஸாம் நிறைய படிச்சுட்டு போயிருது, ஆனா அங்க போனா வந்து மறந்துடும். இல்லைன்னா அண்டர் பர்ஃபார்மிங், அண்டர் ஃபிட்டிங் சொல்லுவாங்க. அண்டர் ஃபிட்டிங்னா ரொம்ப கம்மியா படிச்சுட்டு போறது. ஸோ இது ரெண்டுமே இல்லாம ப்ராப்பரா, இது எல்லாமே அந்த டேட்டா சயின்டிஸ்டோட ரோல் தான். ஓகே. ஸோ இதுக்கு வந்து இந்த சைக்கிட் லேர்ன் அப்படிங்கிற லைப்ரரி வந்து நம்ம லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கும் இது யூஸ் ஆகும். அண்ட் சைபைன்னு ஒரு லைப்ரரி. ஓகே. ஸோ இந்த லைப்ரரிஸ் தான் நம்ம மெயினாக வந்து டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டு கிக் ஸ்டார்ட் இட்ஸ் எனஃப். பட் அடுத்த அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் டூல் நிறைய இருக்கு. ஸோ டெப்ளாய்மெண்ட் டூல் லைக் ஸ்ட்ரீம்லைட்னு ஒன்று இருக்கு. இல்லைன்னா நமக்கு இந்த AWS, அஸ்யூர், கூகுள் GCP இந்த மாதிரி வந்துட்டு கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம டெப்ளாய் பண்ணலாம். பட் திஸ் இஸ் சம்திங் லைக் நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஒரு எனக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் அண்ட் அதோட ரிலேட்டட் லைப்ரரிஸ் இதை வச்சே நம்மளால கிக் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். பட் அது உள்ள என்ன நடக்குதுங்கிறக்க அந்த டீப்பாக அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸோட கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐலேருந்து எல்லாமே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு கோர்ஸ்லையுமே புதுசாக ஒவ்வொன்று ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு டேட்டா சயின்ஸும் எடுத்துக்கோங்க அண்ட் FSDயும் எடுத்துக்கோங்க. எது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, இதை படித்தேன்னா எனக்கு ஜாப் கிடச்சிரும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா?